மக்களே, நேத்து அதாவது மார்ச் 6ஆம் தேதி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல சுத்தி 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 குண்டு மலையை வந்து பாத்தீங்கன்னா வீசி இருக்காங்க. இது வீசினதுல இஸ்ரேல் அதாவது ஈரானோட இந்த புகை பாதாள புகை வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஈரானோட தலைவர்கள்லாம் ஓடி போய் இந்த ஒளிஞ்சுக்கிடுவாங்கல்ல, சில குண்டு போடுறாங்கன்னு அந்த பதுங்கு குழியில வந்து பாத்தீங்கன்னா பதுங்கிக்கிடுவாங்க. அந்த குகைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரைமட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கியிருக்காங்க. அதோட வீடியோ காட்சிகளை பாருங்க. மக்களே, இந்த இஸ்ரேல் ஈரானோட ஹெலிகாப்டர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரானோட ஒரு 3D டிராயிங் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை போய் அடிச்சு வச்சிருக்காங்க 10.5 கோடி செலவு பண்ணி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து ஏகப்பட்ட போர் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ஸ்ல ஒரு ஹெலிகாப்டருமே வந்து 150 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நிறைய ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க. சரி, நம்ம 10.5 கோடி தான் அந்த மிசைல், நம்ம சின்ன ஆயுதத்தை சின்ன கல்லை போட்டு பெரிய கல்லை தூக்கம் சொல்லி அந்த ஹெலிகாப்டரை மிசைல்ஸால அடிச்சிருன்னு சொல்லிட்டு ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒரு 3D பிரிண்ட், அந்த ஒரு டிராயிங் ஹெலிகாப்டர்னு சொல்லி அந்த டிராயிங்கை போய் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை ஒரு வீடியோவா எடுத்து போட்டு நாங்க இதை அடிச்சிட்டோம்ப்பா, நாங்க தான்ப்பா பெரிய நாடு அப்படின்னு சொல்லி இதை ட்விட்டர்ல எடுத்து போட்டுட்டு அப்புறம் உண்மை என்ன தெரிஞ்ச பிறகு அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் நாடு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப போர் முடிஞ்ச பிறகுமே வந்து பெரிய பொருளாதார சிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தாங்க. ஏன்னா ஈரான் 10 ரூபா செலவு பண்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா செலவு பண்றாங்க. அதாவது வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து ட்ரோனுக்கு 85 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்களாம். ஆனா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு 29 கோடி செலவு பண்றாங்களாம். இப்ப ஒரு நாளைக்கு வந்து இஸ்ரேல் வந்து போருக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க கேட்டீங்கன்னா 7,500 கோடியாங்க. 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 கோடி. சிம்பிளா விளக்கம் சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களே, அது மாசத்துக்கே வந்து எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13,800 சில்லற கோடி தான் செலவாகுது. அப்ப பாத்துக்கோங்க எந்த லெவலுக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து செலவழிக்கிறாங்கன்றது. மக்களே, ஈரானை சுத்தி சுத்தி அடி விழுகுது மக்களே. குர்து படையினர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்கு ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. நான் உனக்கு சப்போர்ட்டிவா, அமெரிக்கா உனக்கு நான் சப்போர்ட்டிவா ஈரானை தரை வழியாவே நுழைஞ்சு போய் அவன் அடிச்சு தூக்குறேன், அவன் ஒரு வீரர்களா அடிச்சு தூக்குறேன், ஆனா எனக்கு ஒரு உதவி, நீ வந்து எனக்கு ஆயுதங்கள் கொடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட வந்து இவங்க கேட்டிருக்காங்க. வெயிட்டிங்ல வந்து இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சரிடா, ரொம்ப நல்லதா போச்சு, உனக்கு என்ன ஆயுதம் வேணுமோ கேளு, அந்த ஆயுதத்தை நான் கொடுக்குறேன், அவையில அடிச்சு தூக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு சைடு இந்த ஒரு பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. அந்த படை லேசான படை நினைச்சாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, ஆயிரக்கணக்கான வீரர்கள் குர்து படையினர்கள் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு ஈராக்ல தயாரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. தலைவா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த போர்லன்றது இறங்கல, ஆனா மறைமுகமா இந்த ஒரு போர்ல ரஷ்யா இறங்கி இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பல இடத்த அடிச்சிருந்தாங்க. நீங்க எதை பார்த்திருப்பீங்க, மிடில் ஈஸ்ட்ல குவைத்துல இருக்கக்கூடிய தூதரகத்துல இருந்து, குவைத்துல இருக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு ஆலயத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. கச்சா எண்ணெய் ஆலயத்துல சவுதி அரேபியால அடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குறி வச்சு கரெக்டா டார்கெட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு நாலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி மறைமுகமா ரஷ்யா இருக்காங்க. அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட், உளவுத்துறை சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் வந்து ஈரானுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்னதை வச்சுதான் ஈரான் அடிச்சு நொடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இங்க அடிச்சா இந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வந்து அந்த போர் வந்து நிச்சயம் அமெரிக்காவால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத ரஷ்யா சொல்லிதான் ஈரான் பண்றாங்க அப்படின்னு இப்ப சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஆனா அபிஷியலா வந்து ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சொல்லல நான் இந்த ஒரு போர்ல இருக்கேன்றத. ஆனா ரஷ்யாவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து எங்கிட்ட கேட்கல, நீங்க எங்களுக்கு போருக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க அப்படிலாம் வந்து இது வரைக்கும் ஈரான் வந்து எங்கள்கிட்ட கேட்கல அப்படின்னு ரஷ்யா அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. பட் ஆயுதங்கள் வரைக்குமே வந்து ரஷ்யா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகளே பயந்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகள்ல வந்து பொருளாதாரம்ன்றது இப்ப ஏற தொடங்கிருச்சு. இந்த நேரம் பார்த்து அமெரிக்கா இப்போ ஒரு சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க அவங்களோட ஒரு ஆயுதத்தை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணைங்க. ஒரு நிமிடத்துல 15,000 மைல்ஸ் பர் அவர் போகக்கூடியது. ஹிரோஷிமா நாகசாக்கி இருக்கு பாத்தீங்களா, அதை விட மிகப்பெரிய அணு ஆயுத குண்டுகளை, பாம்பு கிடையாது, அணு ஆயுத குண்டுகளை தூக்கி செல்லக்கூடியதுங்க. ஒரு நிமிடத்துல இந்த பூமியில எங்க இருந்தாலும் அந்த கண்டம் விட்டு கண்டம் அந்த ஒரு நிமிடத்துல அந்த ஊரை போய் அட்டாக் பண்ணி மேப்ல அந்த ஊர் இல்லாத அளவுக்கு ஆச்சிட்டு திருப்பி வரக்கூடியதுதான் இந்த ஏவுகணை. இந்த ஏவுகணையை மருந்தே இல்லாம எம்டியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அமெரிக்கா இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நாங்க எப்பயும் சோதனை பண்ணுவோம், ஆயுதம் எல்லாம் நல்லா இருக்கான்றது சோதனை பண்ணுவோம், அதனால சோதனை பண்ணோம்ப்பா அப்படின்னு வந்து அமெரிக்கா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இது இப்ப தப்பா படுதுனே. மக்களே, இந்த 2 வீடியோ நீங்க மார்ச் 8ஆம் தேதி கண்டிப்பா பாப்பீங்க. இது எத்தனாவது வீடியோன்றது வந்து என்ன தெரியல. முடிஞ்ச வரைக்கும்
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வெளிநாடுகள் அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அங்கே வந்து இப்ப நார்மலா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நார்மலா இருக்குன்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் அதை வந்து உங்கள்கிட்ட அப்படி காட்டுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேரோட வந்து சொல்லப்படுது. மற்றபடி சீரியஸா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. பட் என்னன்றத நீங்க கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அங்கெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாய். அடுத்த ஒரு வீடியோ, தரமான வீடியோ இருக்கு.